ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கீது சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பெருங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இப்போ முறுக்குக்கு மாவு வந்து ஆல்ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோட வீடியோ வந்து ஆல்ரெடியாக நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே டேக்லையும் தரேன். ஸோ இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அன்சால்டட் பட்டரை பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்டட் பட்டர் கூட எடுத்துக்கலாம். சால்டட் பட்டர் எடுக்கும் போது சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மாவு எல்லாமே இந்த வெண்ணெயோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் ஹோல்ட் பண்ணால் மாவு நல்லா ஹோல்ட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடியாக தண்ணியில் ஊற வச்சுருந்த உப்பு பெருங்காய தண்ணி இருக்கும்ல, ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதே போல் மாவை பிசைஞ்சு எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு லேசாக பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ முறுக்கு குழாயில் எல்லா பக்கமும் ஆயிலை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மாவு எதுவுமே ஒட்டாமல் நமக்கு நல்லா சூப்பராக முறுக்கு வரும். இதிலேருந்து மாவு எடுத்துட்டு சிலிண்டர் ஷேப்க்கு நல்லா உருட்டிட்டு அந்த முறுக்கு குழாயில் வச்சு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் இதோட கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.